கண்ணக்கோல் திரைப்பட ஆடியோ வெளியீடுக்கு வந்த அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறேன். நண்பர் குமரேசன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். இந்த மாதிரி கண்ணக்கோல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன்ட்டு. பரவாயில்ல, டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஊர் பக்கம் எல்லாருக்குமே தெரியும் கண்ணக்கோல்னாவே திருட்டு பசங்க தான் அப்படின்ற மாதிரி. அதனால் இது வந்து லோ கிளாஸில் நல்லா ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு டைட்டிலு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி படத்தில் பார்த்தாலும் விஷுவலும் ரொம்ப அழகாக இருக்குது. கேமராமேன் ரொம்ப நல்லா அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரும் நல்லா அருமையாக டியூன்லாம் போட்டிருக்காரு. நல்லா விறுவிறுப்பான சாங்கு. அவர் பாபி ஆண்டனி சொல்ல தேவையில்ல, அழகாக மூமெண்ட்லாம் பண்ணுவார். அவர் நமக்கு நல்ல நண்பர் தான். இப்போ நம்ம நண்பருடைய விசேகருடைய படத்தில் கூட அவர் பண்ணியிருக்காரு. சாங்கெலாம் ரொம்ப அழகாக இருக்குது. படம் பார்க்கும்போது ஒரு அழகான படம். அதாவது புது டைரக்டர் ஒருத்தர் பண்ணார்ன்ற மாதிரி இல்லாத அளவுக்கு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அவர் டாக்டர் சார் வந்து நிறையா படம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து இதே சபையில் வந்து பேசியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புது இயக்குனருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் சொல்லாமலே பண்ணேன். அதுக்கு தமிழக அரசு விருது வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லாங் கேப், எந்த படமும் வரல. எனக்கு பெருசாக ஒரு பிரேக் இல்லை. இது ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி நினைக்கிறேன். இப்போது இந்த படம் எனக்கு வாய்ப்பு அளித்த ராமதாஸ் சாருக்கும் அகோர் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டேரக்டர் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கண்ணக்கோல் படம் ஒரு சிறந்த திரைக்கதை கொண்ட சிறந்த படம். அந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. இயக்குனருக்கும் எங்களுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னோட ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், ஹீரோ ஹீரோயின் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. இங்கே இருக்கிற மீடியா பீப்புளுக்கும், அங்கே ஸ்டேஜ் மேலே இருக்கிற எல்லா பெரிய சாருக்கு என்னோட நன்றி. ஐம் அ கன்னடிகா, ஸோ எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. ஸோ ஐ வில் ட்ரை டு ஸ்பீக் இன் தமிழ். கண்ணக்கோல் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா டாக்டர் ராம்தாஸ் அங்கிளுக்கு நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் குமரேசன் சார் டெபியூ மூவியாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்லா வில்லேஜ் சப்ஜெக்ட் வச்சுட்டு, ஆனால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் கொடுத்துருக்காங்க குமரேசன் சார். அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அகோரம் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராமேன் சார் செல்வம் சார் அண்ட் பாபி சார். இந்த படத்தில் எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் இருக்காங்க, நான் மட்டும்தான் புதுசு. ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி குட். கல்யாண் சார் இருக்காங்க, அவரு கூட நன்றி. அது இல்லாமல் நான் இதுக்கு பிஃபோர் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த படத்துக்கு சமுத்திரகனி சார் தான் வந்திருந்தாங்க ஆடியோ ரிலீஸுக்கு. ஸோ அகெயின் ஐம் சீயிங் ஹிம். ஸோ எனக்கு தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த கண்ணக்கோல் படத்தில் நான் சோலோ லீடாக பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. experience was good and please bless me and wish me. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். சமுத்திரகனி என் பக்கத்தில் உட்கார சீட்டு போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுறதுன்னு தெரில, எப்படி பேசுகிறதுன்னு தெரில, ஒன்றும் வரல, படப்படம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல ஒரு 2 நிமிஷம் இந்த இடத்துல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் திரு பாலாசக்திவேல் சார், சங்கர் சார், டாக்டர் சார், அவங்களுக்கு நான் அந்த இடத்துல நன்றி கடன்பட்டிருக்கேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2வது சமுத்திரகனி என்ன உலகம் பூரா என்னை அடையாளப்படுத்தி விட்டது இந்த நாடோடி தான். ஒரே ஒரு காதல் அடி வாங்கினது தான் உலகம் பூரா அதே மாதிரி. ஸோ எல்லா பேரும் கேட்குறாங்க, நான் காது கேட்குமா தம்பி, காது கேட்குது. கண்டிப்பாக எனக்கு நல்லா காது கேட்கும். இப்போ கூட செத்த நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் அடித்து மலையாளத்தில் பேசுகிறேன். பர்னியாட்டா உண்டோ அப்படின்னு. என்னங்க நீங்கள் வாட்டுக்கு என்ன பேசுகிறீங்க அப்படின்னு. நான் தான் பண்ணி பேசுகிறேன். 5 வரைக்கும் மலையாளம் வரைக்கும் இழுத்து விட்டார் அண்ணன். வசந்தத்தின் கல்யாண வெளிகள்னு அண்ணன் ஒரு படம் அங்கே மலையாளத்தில் ஹீரோ பண்ணியிருக்காரு. அது ஒரு 5 நிமிஷம் வரணும்டா தம்பி அப்படின்னு பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு டேரக்டர் வந்து வாய்ப்பு கொடுத்து, அது மாதிரி அண்ணன் எங்கே கடை தாண்டி போய்கிட்டு இருக்காரு. இங்கே மலேசியாவில் பினாங்களை போராளி பார்த்துட்டு, தம்பி நீ நல்லா நடிச்சிருக்கேன் கை விடுவேன். ஏன்னா இது நான் அப்படி தானே நினச்சேன். எதாக இருந்தாலும் சரி, சமுத்திரகனி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நிமிர்ந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு. அது அண்ணன்ட்டெல்லாம் சொல்லணும். ஏன்னு சொல்லி எந்த படம் பார்த்தாலும் சரி, சமுத்திரகனி பார்த்தா
அதே மாதிரி நம்மளையும் நினச்சிக்கிறாங்க. அது ரொம்ப அது எனக்கு ஒரு பெரிய கடவுள் கொடுத்த வரோம். அண்ணன் வேறு என்ன சொல்கிறது, நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த டாக்டர் ராமதாஸ் சார் அவங்களுக்கும், இணை தயாரிப்பாளர் அகரம் சார் அவங்களுக்கும், குமரேஷ் அண்ணன் எனக்கான சமுத்திரக்கண்ணன் எப்படி அதே மாதிரி தான் அவர் வந்து இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் முடிவிடணும், இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னாரு. அதே தான் இதுலேயும் செஞ்சுருக்கேன். என்ன ஒன்று அதில் அக்கா ஆடி கொஞ்சம் இதாக இருக்கும், இதில் கொஞ்சம் ஏதோ முயற்சி பண்ணி ஏதோ பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கற்பனை கூட இங்கே காமெடி பண்ண மாதிரி இங்கேயும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றபடி வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்குலாம் ஒரு மேடை ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கை தந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மாலை நேர வணக்கம். சார் சொன்ன மாதிரி 15 வருஷம் கஷ்டப்பட்டோம். ஃபஸ்ட்டு நாள் கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அகரம் சார் என்னை பார்க்கணும் அப்படின்னா, எங்கே இருக்கீங்க? ஒரு நண்பர் ரூமில் இருக்கேன் சார். எவ்வளோ நேரத்தில் இங்கே வருவீங்க? ஒரு ½ மணி நேரம் வரும் சார். சரி வாங்க போய் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து. இப்போ சொன்னார், என்ன கதை சொல்லுங்கள்? கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கதை சொன்னவங்க படம் பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஓடி சார். அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அவ்வளோ பேர்த்துக்கு நான் கதை சொல்லியிருக்கேன் சார். அப்படின்னு நிச்சயமாக இது கதையை வச்சு ஃபஸ்ட்டு கமிட் ஆனதில்லை. எனக்கு இந்த அப்பாயின்மெண்ட்டை நீ நாளை காலம் வந்து கதையை சொல்லிப்போம் ஃப்ரீயாவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சவர். கடவுள் ஸ்தானத்திலேருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தை தயாரித்த டாக்டர் அவர்களுக்கும் அகரம் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தாயன்போடு இங்கே வந்து காத்திருந்து என்னை வாழ்த்திய என் முன்னோடிகளுக்கும், என் நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.